அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 இந்த 4 நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாளில் எவரொருவர் பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். அந்த வகையில் 13/2/2025 பெருமாள் வழிபாட்டிற்குரிய வியாழக்கிழமையில இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயமாக தீரும். அதே போல் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா கோயிலே அமர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 வரியை சொல்லுங்கள். இந்த 3 வரியை நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய தொகுப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். பெருமாள் வழிபாட்டிற்குரிய மிக மிக முக்கியமான நாள். எக்காரணம் கொண்டும் இந்த நாளை தவறவிடாதீர்கள். இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவு மீன்களுக்கோ பறவைகளுக்கோ உணவளியுங்கள். என்னுடைய எல்லா பதிவுகளையும் சொல்கிற விஷயம், நம்மளால் ஒரு மனிதருக்கு உணவளிக்க முடியும்னா கூட கண்டிப்பாக ஒரு பறவைக்கு உணவளிக்க முடியும். ஒரு சாதமோ ஒரு மிச்சரோ ஏதாவது ஒன்று, அல்லது ஒரு நாய்க்கு ஒரு பாக்கெட் பிஸ்கட் ஏதாவது ஒன்று நீங்கள் மற்ற உயிரினங்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது அன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டுடைய பலன் உடனடியாக கிடைக்கும்னு எல்லா விஷயத்துலையுமே சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இனி வரும் பதிவுகளுமே கூட உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இப்போ கலியுகம், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா கர்ம வினை தீரணும். கர்ம வினையை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஆயுதம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பதும், அதை போல புறா, மீன், காகம், நாய், குதிரை இப்படி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு உணவுகள் உணவளிக்கணும். அதை பற்றிய சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் உங்கள் ராசி கேட்டு எந்த உணவுக்கு எந்த உயிரினங்களுக்கு உணவளிச்சா நல்லது, இதை மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு முடிந்த அளவு ஏதேனும் ஒரு உயிரினத்திற்கு உணவளிங்க. இன்னும் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கேசவாய நமக. ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கேசவாய நமக. முடிஞ்சால் இதை பெருமாள் கோயிலில் உட்காந்து சொல்லுங்கள். முடியாத பட்சத்தில் வீட்டில் பூஜையில் தீபம் ஏற்றி பெருமாளுடைய திருவுருவ படத்தை பார்த்து எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும், எங்கள் வீட்டில் எல்லாரும் ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கணும், காரிய தடைகள் நீங்கணும்னு மனதார வழிபட்டுட்டு இந்த 3 வரியை சொன்னீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 27 முறை, அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். மிக மிக எளிமையான வழிபாடு தான் இப்போ இந்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை உடனடியாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய தொகுப்புகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.